வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியிலிருந்து தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற அந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவை நான் மறக்கவில்லை. அதுபோல் இந்த வலையொலிக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இணைப்பை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இதுதான். தமிழர் தாயகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குரல் பதிவு தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தலைமையை ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கிறது என்கின்ற செய்தியை மையப்படுத்திய தகவல்கள்தான் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. உண்மையிலே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செயல்பாடுகளில் எவ்வித தொடர்பும் இல்லாதவர்கள் இன்று தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதாக ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் அவர்கள் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இந்திய உளவு பிரிவு கட்டமைக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை அவர்கள் செயல்படுத்துவதற்கு களம் அமைத்திருக்கிறார்கள். எனவே தமிழ் சொந்தங்கள் அதற்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலையை எடுங்கள் என்கின்றதாக குரல் பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த குரல் பதிவில் பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது, பல செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. அந்த செய்திகளுக்குள் நாம் செல்கின்ற பொழுது கடற்படை தளபதி எப்படி மரணத்தை தழுவினார் அல்லது வீரமரணம் அடைந்தார் என்கின்ற செய்தி அதிலே எடுத்து வைக்கப்படுகிறது. இதுவரை அது ஒரு பெரிய தெரியாத ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நாம் அறியக்கூடிய ஒரு களத்தை நோக்கி அது நம்மை கொண்டு செல்கின்றது. இலங்கையிலே இலங்கை ஆட்சியாளர்களால் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கொடூர தாக்குதல் அரங்கேறிய வருடம் 2009. எப்படியாவது தமிழினத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்திய அந்த கொடூரத்தின் உச்சத்தில்தான் நாம் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுபோல களத்தில் நின்று தமிழ் சொந்தங்களுக்காக போராடிய பல அந்த இயக்க தோழர்களையும் நாம் இழக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதில் கடற்படை தளபதி குறிப்பிட்டதாக அப்பொழுது ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. வீர மரணம் அடைவதற்கு முன்பாக நாங்கள் முடிந்த அளவு களத்தில் நின்று விட்டோம், இனி உள்ள காலங்களை சீமான் பார்த்து கொள்வார் என்கின்ற அடிப்படையில் அவர் அந்த கருத்தை பதிவிட்டதாக அப்பொழுது செய்திகள் உலாக்கட்டத் தொடங்கின. அதற்கு யாரும் அப்பொழுது மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் சமீப காலங்களாக அந்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய விமர்சனமும் ஏறக்குறைய அதனை மையப்படுத்தியதுதான். இதில் 2-3 பேர் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஒன்று, கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் அந்த தேசிய தலைமை இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் மக்களை காப்பாற்றுவதற்கும் அடுத்த கட்ட நிகழ்வுக்கு என்ன என்கின்ற விடயத்திலும்தான் அவர் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். அந்த சூழலில் இங்கிருந்து சென்ற ஒருவருக்கு அவர் சமையல் செய்து வகை வகையாக சாப்பாடு போடுவதற்கான ஒரு களத்தை எடுத்தார் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வார்த்தை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஐயா பல கருப்பையா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தை, ஒரு பொய்யான தகவலை கட்டி அமைத்து தன்னை முதன்மைப்படுத்துவதற்காக ஒரு பெரிய தலைமையை கொச்சைப்படுத்தி விட்டார் இந்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசுகின்ற தலைமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய குரல் பதிவு தமிழர் தாயகத்திலிருந்து வந்திருக்கிறது. இது 2வது குரல் பதிவு. இது குறிப்பிட்ட அந்த இயக்கத்தை சார்ந்த ஒருவர் வெளியிடக்கூடிய 2வது குரல் பதிவு. இந்த 2வது குரல் பதிவில் 16ஆம் தேதி எங்களுடைய கடற்படை தளபதியின் தொடையிலே ஒரு பெரிய காயம் ஏற்படுகிறது. அந்த காயம் ஏற்பட்டு இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. அந்த இரத்தத்தை எங்களால் தடுக்க முடியாத ஒரு சூழல். எனவே காலின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய சில மருத்துவ பொருட்களை பயன்படுத்தி அந்த இரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தும் அது நடைபெறவில்லை.
அதன் பின்பு அந்த கடற்படை தளபதியை எங்கள் வசம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவரை காப்பாற்றக்கூடிய சூழல் எங்கள் வசம் வந்தது. ஆனால் 17ஆம் தேதி விடியற்காலை அவர் வீரமரணம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த 3 நாட்களும் அவரை கவனிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பும் எங்களுடைய கையிலே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் எப்படி குறிப்பிட்ட ஒரு தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டார் என்ற செய்தி வெளியே வந்தது என்பது எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இயக்கத்தை சார்ந்தவர்கள் வீரமரணம் அடைகின்ற பொழுது கடைசியிலே அவர்கள் எதை உணர்வுபூர்வமாக வெளிக்காட்டுவார்கள் என்று தங்களுடைய தாகத்தை தான் அவர்கள் வெளிக்காட்டுவார்கள். எங்களுடைய கடற்படை தளபதியும் அப்படித்தான் தன்னுடைய தாகத்தை தான் அவர் வெளிக்காட்டியிருப்பாரே தவிர இதுபோன்ற திரைப்பட வார்த்தைகளை அவர் கோர்த்து சொல்லி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒட்டுமொத்தமாக எங்கள் இனத்தை மையப்படுத்தி பொய்யான தகவல்களை எடுத்து வைத்து ஒரு கட்சி இங்கு பேசுபடு பொருளாக மாற்றிக்கொண்டிருப்பதும் எங்களை அவர்கள் வழிநடத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு தலைவன்தான். அந்த தலைவனுடைய இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது அல்லது நெருங்கவும் முடியாது. இதை தெரிந்து வைத்து கொண்டும் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் இவருக்கு அதை செய்தார் இதை செய்தார் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் எங்களுக்கு வேதனைகள் தான் கொப்பளித்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியை ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் பதிவிட்டதாக ஒரு குரல் பதிவு இப்பொழுது ஊடகங்களில் முதன்மை கட்ட தொடங்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் மீது அல்லது அந்த கட்சியின் மீது தொடர் விமர்சனங்கள் இப்பொழுது வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த விமர்சனங்களுக்கு பதில் கூறக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை என்பதைத்தான் அவர்களுடைய பேச்சு காட்டுகிறது. காரணம், அவர்களை பொறுத்தமட்டில் இப்பொழுது சங்கி யார், திராவிடன் யார் என்கின்ற கருத்துக்களை எப்படி முன்வந்து அதை நிலைநிறுத்துவது என்ற கோணத்தில் அவர்களுடைய ஓட்டம் அமைந்துவிட்டது. சங்கி என்றால் நண்பன் என்கின்றார்கள், திராவிடன் என்றால் திருடன் என்கிறார்கள். இதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் இங்கு ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது. இந்த மண்ணிலே இதுவரை இருந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிய அறிஞர்கள் பலர் எடுத்து வைத்த செய்திகள் தமிழர்களுடைய மானத்தையும் மாண்பையும் வெளியே கொண்டு வருவதாக இருந்தது. ஆனால் இவர்கள் பேசுகின்ற மேடை பேச்சுகள் தமிழர்களுடைய மாண்பை சிறுமைப்படுத்துவதாக இவர்கள் தங்களுடைய களங்களை அமைத்து கொண்டு தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பல கருப்பையா அவர்கள் கொதித்துக்க தொடங்கி இருக்கிறார். ஏறக்குறைய எதற்காக இந்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய கட்சியின் மீது இவ்வளவு விமர்சனங்கள்? இதன் பின்னால் உண்மையிலே இந்தியாவின் உளவுப்படை செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசிய கட்சி உருவாக்கி இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவுதான் இந்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் செயல்பாடா போன்ற பல கேள்விகள் இப்பொழுது தொடர்ச்சியாகவே எழும்ப தொடங்கி இருக்கின்றன. ஒருபுறம் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய இந்த கட்சி வளர வேண்டும் என்கின்ற தவிப்பு மனதிற்குள் இருக்கக்கூடிய அதே நேரம் இதுபோன்ற விமர்சனங்கள் நம்மை மறுபரிசீலனை செய்ய தூண்டிவிடுகிறது. தற்பொழுது இந்த குரல் பதிவில் ஒரு உண்மை மட்டும் தெரிந்தது. அந்த கடற்படை தளபதியுடைய இறுதி நேரம் எப்படி இருந்தது என்கின்ற விடயம் பதிவாகி இருக்கிறது. அதற்காக அந்த குரல் பதிவு தோழருக்கு நன்றி சொல்வதில் நாம் உண்மையிலே கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நன்றியுடன் இன்பா.